ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேஷ்கேட் அப்படின்ற ஒரு டூலை பற்றின டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஹேஷ்கேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேஷஸ் எல்லாம் வந்து டீக்ரீப் பண்ணுறதுக்காண்டி. சரி, ஹேஷ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து பொதுவாக இந்த நெட்ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, அதில் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். அதாவது கிரிப்டோகிராஃபிங்கிறது என்னன்னா, ஒரு சிம்பிளா சொல்றேன், கம்யூனிகேஷன் வந்து செக்யூர் பண்றதா வந்து இந்த கிரிப்டோகிராஃபியோட வேலை. அந்த கம்யூனிகேஷன் செக்யூர் பண்ற இடத்துல வர்றது தான் வந்து இந்த ஹேஷ். அதாவது கிரிப்டோகிராஃபியில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஷிங் வந்து நிறைய அல்காரிதம் வந்து யூஸ் பண்றாங்க. MD5 ஹேஷு, SHA-1 இந்த மாதிரி. இப்போ விண்டோஸ்க்கு வந்து NTLM அப்படின்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹேஷஸ் வந்து அதாவது ஆத்தென்டிகேஷன் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. சரி, இந்த ஹேஷிங்கிறியே இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா நம்ம இப்போ ஒரு பாஸ்வேர்டு வந்து அட்மின்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது டேட்டா பேஸில் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து எதுக்காக இதை அப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஹேஷிங் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை ஒரு கம்பெனியில் வந்து இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு அப்படின்னா, அட்டாக்கர் வந்து அந்த கம்பெனி வெப்சைட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் வந்து ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உள்ள மற்ற யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. யூசர்ஸோட வந்து யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து அவங்க ஈஸியாக வந்து எடுத்துட்டாங்கன்னா, அதே பாஸ்வேர்டு வந்து அந்த யூசர்ஸ் வந்து எப்படின்னா மற்ற சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மற்ற அக்கௌண்ட்ல வந்து சேம் பாஸ்வேர்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணி கூட வந்து அந்த விக்டம் வந்து ஈஸியாக வந்து தூக்கிடலாம். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஹேஷஸ்லாம் வந்து ஹேஷ் மூலமாக வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா பிளைன் டெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான என்கிரிப்ஷனுமே இல்லாமல் ராவாகவே வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சில டேட்டா பேஸில் வந்து அட்மின்னே இருக்கும். ஆனால் இதுவே இந்த அட்மின்ங்கிறது வந்து வேறு கேரக்டரில் இருந்துச்சுன்னா அவங்களால இது என்ன பாஸ்வேர்டுங்கிறத கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹேஷாக இருக்கிறத வந்து நீங்கள் பாஸ்வேர்டு ஃபீல்டில் கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் வந்து சைன்இன் ஆகாது. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம SQL இன்ஜெக்ஷன் வீடியோலாம் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து சைட்டோட அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வந்து எப்படி கெட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பழைய காலத்தில் நான் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இல்லாட்டி நீங்களே ரியல் டைமில் வந்து நிறைய சைட்டில் வந்து SQL இன்ஜெக்ஷன் வந்து மேனுவலாக பண்ணுறப்ப, இல்லாட்டி SQL மேப்பை யூஸ் பண்ணி பண்ணாலும் அதில் இருக்க யூசர்ஸோட பாஸ்வேர்டு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கும். அதாவது MD5 ஹேஷாக வந்து இருக்கும். அது அதுக்கப்புறமேட்டு MD5 ஹேஷ் வந்து டீக்ரீப் பண்ணுறது வந்து ஆன்லைனில் சில சைட்ஸ் இருக்கும். அதை போட்டு நீங்கள் டீக்ரீப் பண்ணலாம், இல்லைனா மேனுவலாக வேர்ட் லிஸ்ட்டு போட்டு எடுத்து பண்ணுவீங்க. அதுதான் வந்து இந்த இடத்துலையும் நடக்குது. அது வந்து MD5ங்கிறது வந்து என்னென்னா, அவங்க PHPயில் வந்து செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. MD5 ஹேஷாக வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் மிஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த கிரிப்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதாவது வந்து இந்த ஹேஷிங் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஹேஷ்கேட் வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் CTF சேலஞ்சஸாக இருக்கலாம், இல்லாட்டி ரியல் டைமில் ஏதாவது ஒரு மிஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கிற பாஸ்வேர்டு, அதாவது இப்போ விண்டோஸ் வந்துச்சுன்னா NTLM ஹேஷஸ் வந்து கெட் பண்ணியிருப்பீங்க. ஆர்மிட்டேஜ் ஆர் மெட்டாஸ்பைடை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஹேஷஸ் வந்து கெட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ லினக்ஸ் மிஷின் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஷேடோ ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற MD5 ஹேஷஸ்லாம் வந்து எடுத்திருப்பீங்க, ஃப்ளாக்லாம். அதெல்லாம் எப்படி டீக்ரீப் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து இந்த ஹேஷ்கேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நான் இந்த ஹேஷ்கேட் டூலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த அல்காரிதம் பற்றி உங்களுக்கு காமிச்சிடறேன். இது ஏன்டா நீ திருப்பி காட்டுறதா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஒருவேளை புதுசாக யாராவது வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த சைட் வந்து ஆன்லைனில் இருக்கிற சைட்டு. இதில் வந்து நம்ம எந்த கீவேர்டு கொடுக்குறோமோ அதை வந்து MD5 ஹேஷாக வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், MD5 அல்காரிதமாக. இப்போ நான் இதில் வந்து அட்மின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து MD5 ஹேஷ் அல்காரிதமாக ஆச்சுன்னா எப்படி உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம கண்ணால் பார்த்தா இது வந்து அட்மினை தான் வந்து இந்த மாதிரி என்கிரிப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதே கான்செப்ட் தான். இப்போ இன்கேஸ் ஒரு சைட்டில் வந்து அட்டாக்கர் வந்து அட்டாக் பண்ணி உள்ளே இருக்கிற யூசர்ஸ் அது பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து புரியாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி மாதிரி தான். ஒருவேளை அப்ளிகேஷன்ல வல்னரபிள் இருந்து ஒருவேளை ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன், SQL இன்ஜெக்ஷன் ஏதாவது ஒரு மூலமா உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டாலும் இவங்களால இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து
ஆக்சஸ் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த கிரிப்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சைட்லையுமே இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுவும் இந்த மாதிரி கிரிப்டோகிராஃபி தான். மற்றபடி அதில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ ஓவராக வாய் பேசாமல் அடுத்த ஹேஷ்கேட் பற்றி பார்ப்போம். ஹேஷ்கேட் வந்து என்னென்னா ஜிபி பேஸ்டு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டூல். அதாவது நீங்கள் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எத்திக்கல் ஹேக்கிங் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில், ஏன் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நல்ல ரெக்யூர்மெண்ட் இருக்கிற பிசியா, அதாவது நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கிற பிசியாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம், ஹேக்கிங் கோர்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப கேமிங் லேப்டாப் இந்த மாதிரிலாம் வாங்குங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ புரிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ புரியும். ஏன்னா இந்த மாதிரி வேர்ட் லிஸ்ட் வந்து, அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணுறப்ப நிறையா லார்ஜ் சைஸ் வேர்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். 15 GB 16 GB கூட. இந்த மாதிரி வேர்ட் லிஸ்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு கூட, நம்மளே மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா? இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நிறைய வேர்ட் லிஸ்ட் இருக்கிறப்ப அந்த வேர்ட் லிஸ்ட்டெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணணும். இந்த ஹேஷுக்கு வந்து இந்த வேர்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு வந்து அல்காரிதம் வந்து கம்ப்யூட்டர் வந்து சால்வ் பண்ணும். அப்போ வந்து ஓவராக CPU எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிஷின் வந்து டவுன் ஆயிரும். அதனால GPU யூஸ் பண்ணுறப்ப GPU என்ன பண்ணுன்னா இன்னும் அதிகமான கால்குலேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணும். அதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜிபியூங்கிறது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, அது அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியும். இந்த GPU யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா, இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு, இந்த டீக்ரிப்ஷன் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து நல்ல கான்ஃபிகரேஷனில் இருக்குது. GPU வேணும் அப்படி இப்படி ப்ளா 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 சொல்கிறது எல்லாமே. சரி, இதை இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா யூடியூப் சேனலில் வந்து GPU பேஸ்டு ஹேஷ்கேட்டை யூஸ் பண்ணி GPU பேஸ்ட் அட்டாக்கு, CPU பேஸ்ட் அட்டாக் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. CPUங்கிறப்ப ஒரு வீடியோவில் பார்த்தப்ப 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க காமிச்சிருந்தாங்க. GPU இருந்தப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நான் இப்போ நிறையா பேசிகிட்டே இருக்கேன், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹேஷ்கேட் வந்து -h அப்படின்னு போட்டுரும். ஹேஷ்கேட்டு -h. இது வந்து நம்மளுக்கு வாழையா, அதாவது பரம்பரையாக நம்மளுக்கு தெரிஞ்சதான். அதாவது பழைய வீடியோலேருந்து காலினக்ஸ் பேஸ்ட் இருக்கிற எல்லா டூலுக்கு வந்து -h போட்டால் ஹெல்ப் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதான் நம்ம போட்டிருக்கேன். இதில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேஷ்கேட் அப்படின்ற இந்த டூலோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹேஷ் ஃபைலு, அதுக்கப்புறம் அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கான டிக்ஷனரி ஃபைல் இருக்கிற ஃபோல்டர் ஆர் வேர்ட் லிஸ்ட் இருக்கிற இடத்த வந்து மென்ஷன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சரி, இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஹேஷ்கேட் எக்ஸசைஸ்க்கான ஒரு பிளேஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். CD டெஸ்க்டாப் ஹேஷ்கேட் டச் #text. ஓகே, #text அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, leafpad #text. இப்போ இந்த ஃபோல்டரை எதுக்குடா நீ ஓப்பன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற எந்த ஹேஷை வந்து நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹேஷை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். அதாவது நான் இப்போ அட்மின் ஒன்று கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஸோ அட்மின்ற MD5 ஹேஷோட வேல்யூ வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் எந்தெந்த வேர்டில், நான் இப்போ சும்மா ஆன்லைன்லேயே டெமோக்காக தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ சும்மா MD5 மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எந்த ஹேஷ் வேணுமோ அந்த ஹேஷ் வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இதை சேவ் பண்ணிடுவோம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரணும். நீ பாட்டுக்கு MD5 ஹேஷை போட்டு விட்ற, எங்களுக்கு எந்த ஹேஷ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹேஷஸ் வந்து அது என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. ஏன்னா கண்ணாலே பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம். அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பாஸ்வேர்டு அட்டாக்ஸில் போயிட்டு ஆஃப்லைன் அட்டாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து ஹேஷ் ஐடென்டிஃபையர் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஹேஷோ, அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஹேஷோட டைப் வந்து, அதாவது கிராக் பண்ண வேண்டிய ஹேஷோட டைப் வந்து எடுத்துட்டு அதில் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன டைப்பான ஹேஷ் அப்படிங்கிறத நம்மளுக்கு சஜஷன் கொடுக்கும். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணது வந்து MD5, அதனால பாசிபிள் ஹேஷஸ் வந்து MD5 அப்படின்னு காமிச்சிருக்கு. கீழே வந்து SHA-1 இருக்குது. அதையும் வேணால் நம்ம காப்பி பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி SHA-1 அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேஷ் ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேஷோட டைப்பை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு அடுத்த கட்ட வேலை வந்து நம்ம ஹேஷ் கேடை யூஸ் பண்ணி கிராக் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம ஹேஷ் கேட் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். சரி, இனிமேல் நம்மளுக்கு இந்த ப்ரௌசர் வந்து தேவையில்லை, தேவைப்படாதுன்னு இல்லை. சரி, நம்மளுக்கு யூஸ் ஆகும் திடீர்னு. இதில் ஏன்னா FAQ இதெல்லாம் பார்த்துக்கலாம், இருக்கட்டும் ஒரு வாரமாக. ஓகே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஹேஷ்கேட்டோட இன்ட்ரோடக்ஷனில் போயிட்டிங்கன்னா அதில் அவங்க என்னென்ன GPU டிரைவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன GPU இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களோட டிரைவர் எதாவது அப்டேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் மேட்டர் இல்லை. மிச்சம் வந்து அதை என்னென்ன டைப் ஆஃப் அல்காரிதமாக வந்து இது பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம் வேணாம். இப்போ ஆல்ரெடி வந்து ஹேஷ்கேட்டோட மேனுவல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். சரியா, யூசேஜ் வந்து எப்படின்னா ஹேஷ்கேட்டு ஆப்ஷன்ஸு ஹேஷ் ஃபைல், அதாவது கிராக் பண்ண வேண்டிய ஹேஷஸ் இருக்கக்கூடிய ஃபைலு, இல்லாட்டி அதோட டைரக்டரி லிங்காக இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த வேர்ட் லிஸ்ட்டு இருக்கிற லிங்க்கு. ஓகேவா, இதுதான் வந்து யூசேஜ். இப்போ ஹேஷ்கேட் இப்போ வந்து ஆப்ஷன் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இல்லை என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்முங்கிறது வந்து என்னென்னா ஹேஷோட டைப்பு. ஹேஷோட டைப் வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து எத்தனாவது ஹேஷாக இருக்குது அப்படின்னு நம்ம, அதாவது ப்ரோக்ராம் வந்து டிடெக்ட் பண்ணணும்ல, அதுக்காண்டி இவங்களும் வந்து டிஃபால்ட்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ண போகிறது வந்து MD5 ஹேஷு. ஸோ 0 அப்படிங்கிறத MD5 ஹேஷோட வேல்யூக்கான நம்பர் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா -M0 which means MD5. ரைட்டு, வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இது ஸ்க்ரீன் நல்லா விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது வேறு என்னென்னா போச்சு வச்சாச்சு. அதை அடுத்தது வந்து அட்டாக் மோடு. அட்டாக் மோடை வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா -A. சரி, அது என்ன, அது பொங்கல் பார்ப்போம். ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அவுட்புட் ஃபைலோட ஃபார்மேட்டு. ரைட், அது தேவையில்லை. டீபக்கிங் மோட் அதுவும் தேவையில்லை. இதுதான் வந்து அட்டாக் மோடு. இது வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, அதாவது டிக்ஷனரி பேஸ்ட் அட்டாக் மாதிரி ஸ்ட்ரைட்டுங்கிறது. அடுத்தது காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்பர் கேஸு லோயர் கேஸு அதெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணும். அடுத்தது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். கொடுக்குற வேர்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணும். அடுத்தது ஹைப்ரிட் வேர்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் மாஸ்க்கு, இது எல்லாமே வந்து அடுத்தடுத்தது தான். இது வந்து நீங்கள் ஹேஷ்கேட்டோட அஃபிஷியல் இதில் போய் பார்த்தாலும் சரி. இதில் வந்து பெரிய லார்ஜ் ஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாஸ்க்கு கிஸ்க்கு எல்லாத்தையும். இல்லை நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 யூஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது உங்களுக்கு இப்போ இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேஷ்கேட்டோட விக்கி பேஜுக்கு போயிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். டிக்ஷனரி அட்டாக்கு, காம்பினேட்டரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த காம்பினேட்டர் வந்து சொல்லியிருந்தேன்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவும் பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற வேர்ட் லிஸ்ட்டுக்கு, அதாவது நம்ம ஆல்ரெடி வேர்ட் லிஸ்ட்டை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணதுன்னு பார்த்தோம்ல,
அதாவது கொடுக்குற காம்பினேஷன், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட் லிஸ்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் பண்ணி வரும்ல, அதே மாதிரி வந்து இது நம்மளுக்கு மேட்ச் பண்ணி வந்து கொடுக்கும். இதான் வந்து காம்பினேஷனு. அடுத்து ப்ரூட் ஃபோர்ஸு, ஹைப்ரிடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து வந்து ரூல்ஸ்லாம் இருக்கும். இந்த ரூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது வேர்ட் லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரி வேர்ட் லிஸ்ட் இருக்கும், அதுக்கு அதில் எத்தனை லெட்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம், அது எப்படி ரிவர்ஸில் வரணுமா ஃபார்வேர்டில் வரணுமா, இந்த மாதிரி வந்து ரூல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க எழுதி வச்சுருந்துருப்பாங்க. அந்த ரூல்ஸை நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளாவே வந்து ரூல்ஸை வந்து எழுதுறதுனால எழுதிக்கலாம். அதுக்கு எல்லாமே இந்த மேனுவல் பேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகும். அந்தளவுக்கு ஒன்றும் நம்மளா எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டகுல் கேஸ் அட்டாக்கு, இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் வந்து அடுத்தடுத்த கேஸ் வந்து அதாவது அப்பர் கேஸ் ஆகிட்டே இருக்கும், அதாவது கேப்ஸில் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து வெறும் பாஸ் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வெறும் நார்மலாக வந்து பாஸ் 1 2 3ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கேப்ஸில் வந்து அதாவது அப்பர் கேஸில் வந்து பி இருக்கும், மிச்ச எல்லா லெட்டர்ஸும் லோயரில் இருக்கும். இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது, ஃபார்வர்டு ஆகிட்டே போகிறது. அதாவது இந்த கேஸ் சென்சிட்டிவ் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா இருக்கும். அதாவது இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதத்தில் வந்து என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே இங்கே உருக்கி செஞ்சது தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க இந்த ஹேஷ்கேட்டில். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் எப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் நான் இப்போ சும்மா மூச்சை போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஃபுல்லாக நோண்டி பார்க்கறதுனா பார்க்கலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது hash.text அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா கிராக் பண்ண வேண்டிய ஹேஷ் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஹேஷ்கேட் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிராக் பண்ண வேண்டிய ஹேஷ் ஃபைல் வந்து கொடுத்துட்டேன். ஆல்ரெடி கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன்ல, மூணு ஹேஷஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை கிராக் பண்ணுறக்கூடிய வேர்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவை. வேர்ட் லிஸ்ட் வந்து எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாக வந்து எங்கே ஏதாவது ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து ஓனாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி கலி நெக்ஸ்ட்ல வந்து டிஃபால்ட்டாக சில வேர்ட் லிஸ்ட் வந்து இருக்குது. அந்த வேர்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நிறைய தடவை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போயினீங்கன்னா raku.txt அப்படின்னு இருக்கும். நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்கேட் வந்து யூஸ் பண்ணுறப்ப இந்த raku.txt தான் வந்து டெமோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் இதே நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்ட்டு, உள்ளே எவ்வளோ தூரம் தான் கிராக் ஆகுது அப்படின்ற மாதிரி. யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்டில் raku.txt ஓகேவா. இப்போ நம்ம அடுத்தது என்ட்ரு கொடுக்க போகிறோம், ஜெய் மகிழ்மதி. இதில் வந்து என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பார்ப்போம். யூசேஜ் ஹேஷ்கேட்டு ஓகே, ஆப்ஷன்ஸ் கரெக்டாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வேறு ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதில் அட்டாக் மோட் வந்து மாற்றி பார்த்துருக்கேன். இப்போ அதாவது இப்போ முன்னாடி 1ன்னு வச்சுருந்தேன், 1ங்கிற அட்டாக் மோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ காம்பினேஷன் ஒர்க் ஆகல, சரின்னு ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ ப்ரூட் ஃபோர்ஸை நம்ம கொடுத்தோன்னே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருவேளை ஏன் காம்பினேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ட் லிஸ்ட் அந்த ராக்கியோ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதை விட்டு தள்ளுவோம். மறுபடியும் கிளியர் பண்ணிவிட்டு அட்டாக் மோட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து வச்சுருக்கோம். மறுபடியும் ஜெய் மகிழ்மதினு என்ட்ரு கொடுக்குறோம், ஒர்க் ஆகலை. இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா
நாட் அ நேட்டிவ் இன்டெல் ஓப்பன் சிஎல் ரன் டைம் அப்படின்னு காட்டுது. சரியா, என்னோட ஜிபி வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்கு. அது வந்து ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஸ்பீட் லாஸாக இருக்குது, அதனால வந்து இந்த கமாண்டை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது -force அப்படின்ற கமாண்ட் வந்து சொல்லியிருக்கு. நம்மளும் அதை கொடுத்து பார்ப்போம். கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ இது என்ன பண்ணுன்னா இருக்கிற என் மிஷினில் வந்து ஜிபியூ கிடையாது, சிபியூ தான் இருக்குது. ஸோ சிபியூவை பேஸ் பண்ணி அட்டாக் வந்து ட்ரை பண்ணும். சரி, நீ இப்போ இது எப்படி சிபியூ ஜிபியூ இருக்கிறதெல்லாம் வந்து ஹேஷ்கேட்டில் வந்து அது எடுத்துக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்காக ஒரு கமெண்ட் இருக்குது. எப்படி நம்ம மிஷினில் இருக்க சிபியூ ஜிபியூ வந்து எப்படி ஹேஷ்கேட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு -d அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதாவது வந்து ஓப்பன் சிஎல் டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இருக்கிற நம்ம டிவைஸோட ஐடியை கொடுத்தோம்னா அந்த டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாக்குக்கு. ஓகே, இது பாட்டு ஒரு ஓரமாக ஆகட்டும். நம்ம இதை டெமோ பார்க்கறதுக்காக ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்குவோம். #i அதில் என்ன பண்ணோம்னா இப்போ ஃபோர்ஸ் கமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஏன்னா மேசிவ் ஸ்பீட் லாஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஐ வந்து எதுக்கு அப்படின்னா ஓப்பன் சிஎல்லோட இன்ஃபோ. அந்த சிஎல் இன்ஃபோ அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஹேஷ்கேட்டோட வெப்சைட்ல வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா, அதாவது இருக்கிற ஜிபியூ பேஸ்ட் அது வந்து இருக்கிற ஜிபியூ இதெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மிஷினில் வந்து சிபியூ மட்டும்தான் இருக்கு, ஜிபியூவே கிடையாது. சரியா, இதோட டிவைஸ் ஐடி என்னன்னா 1 அப்படின்னு காமிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க இன்னும் உங்க மிஷின் வந்து ஜிபியூ இருந்துச்சுன்னா அது வந்து டிவைஸ் ஐடி வந்து 2 அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி கூட நம்ம இருக்கிற டிவைசஸ் வந்து ஹேஷ்கேட் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அட்டாக் நடக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஷினோட ப்ராசஸ் வந்து அடி வாங்காது அதுக்காக. ஏன்னா இப்போ என் மிஷின் வந்து ஜிபியூ இல்லை, சிபியூ தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால அது சிபியூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம தவிர்க்க முடியாதது தான். இப்போ இதில் எப்படி இந்த ஜிபியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம இது ஓப்பன் பண்ணி காமிச்சலாமா? ஓகே, இதில் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம காமிச்சிடலாம். இதில் இப்போதைக்கு ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி எதுக்குமே வந்து வேர்ட் லிஸ்ட் வந்து கிராக் ஆகலை. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு நல்ல வேர்ட் லிஸ்ட்டாக வந்து சில சைட்ஸில் வந்து கிட்ஹப்பில் இன்னும் சில சைட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க வேர்ட் லிஸ்டெல்லாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அதை டவுன்லோட் பண்ணுறப்ப ஜிப் ஃபைலாக இருக்கும் 4 ஜிபிக்கு அந்த மாதிரி. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் 15 ஜிபி 16 ஜிபி அந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஃபைலாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதில் இதில் வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த வேர்ட் லிஸ்ட்டு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லாம் இந்த வேர்ட் லிஸ்ட்டுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிற கீஸ் எல்லாத்தையுமே தான் யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிற லெட்டர்ஸு, நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே சேர்ந்துச்சுன்னா அதில் இருக்கிற எத்தனை காம்பினேஷன் வந்து நம்மளால் வேர்ட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் தான். அதனால அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மிஷினுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் பாட்டு கொஞ்சம் நிறையா உளறேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா வந்து சிபியூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கிராக் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா என் பிசி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ டெர்மினல்லாம் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் லோட் ஆகுது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து சிபியூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கிராக் பண்ணுறதுக்காக. அதனால எனக்கு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன் ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மிஷின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு கிராக் ஆகி முடிச்சிருச்சு. இதை நீங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எது கிராக் ஆகலை இந்த வேர்ட் லிஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு காமிச்சிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எங்கடா அது நம்ம கொடுத்ததுக்கான ரிசல்ட் வந்து பார்க்குறதே இவ்வளோ ஸ்க்ரோல் பண்ண வேண்டியது அப்படின்னு. ஸோ -ஷோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எது கிராக் ஆச்சோ, அதாவது நம்ம கொடுத்த ஹேஷில் வந்து எந்த ஹேஷ் மட்டும் கிராக் ஆச்சோ அதோட ரிசல்ட் வந்து காமிச்சிரும்.
இப்போ -ஷோ அப்படின்னு கொடுத்தா நம்ம கொடுத்த ஹேஷில் வந்து ஒன்று அட்மின் பாஸ்வேர்டு, இன்னொன்று வந்து யூசர் அப்படின்னு ஒன்று கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது அந்த யூசர் வந்து நம்மளுக்கு கிராக் ஆகலை, அட்மின் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருந்தது வந்து கிராக் ஆகிடுச்சு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி டிவைஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருங்க, அந்த மேனுவல் வந்து எடுத்து காமிச்சிடறேன். இதில் வந்து எப்படி ஜிபியூ சிபியூ வந்து நம்ம செட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. இந்த ஓப்பன்சிஎல் டிவைசஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் இந்த கமாண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதிலே கொடுத்துருப்பாங்க, ஓப்பன்சிஎல் டிவைசஸ் டு யூஸ் ஆப்பரேட்டட் வித் கமாஸ் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் டிவைஸ் வந்து என்கிட்ட சிபியூ மட்டும் இருந்தனால டிவைஸ் 1 அப்படிங்கிறது காமிச்சிச்சு. இப்போ இன்னும் ஜிபியூ இன்னும் எக்ஸ்டர்னலாக இன்னும் எக்கச்சக்கமாக போடுதுன்னா 2, 3 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வந்து கமா ஸ்பெசிஃபை பண்ணி கூட நீங்கள் டிவைஸ் வந்து இதுக்கு இந்த டிவைஸை பேஸ் பண்ணி அட்டாக்கை நீ நடத்திக்கோ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த கமாண்டு. இன்னும் அடுத்தடுத்தது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓப்பன்சிஎல் டிவைசஸ் டைப்பு, அதுக்கப்புறம் கர்னல் ஆக்சலரேஷனு, ரீஸ்டோரு, இந்த மாதிரி பேக்கப்பு, இந்த மாதிரி அடுத்தது லூப்பு, டீபக் மோடு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு நம்ம ஜிபியும் தேவைப்படும். நம்மக்கிட்ட அந்தளவு சக்தி இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த கமாண்டை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓப்பன்சிஎல் டிவைசஸில் டிவைஸ் 1 அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வெறும் -d அப்படின்னு கொடுத்தா போதும். -d 1 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து சிபியூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படியும் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. -d அப்படிங்கிறத போட்டுட்டு நம்ம காப்பி பண்ண கமாண்டை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அதை ஓப்பன்சிஎல் டிவைஸு 1 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் அந்த ஜிபியூ வந்து நம்ம கொடுத்துருக்க டிவைஸை பேஸ் பண்ணி வந்து அட்டாக் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு கிராக் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால மின்னல் வேகத்தில் நம்மளுக்கு திருப்பியும் அது கிராக் ஆனத ரிசல்ட்டை வந்து திருப்பி வந்துடுது. ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அவுட்புட் ஃபைல் வந்து எப்படி சேவ் பண்ணால், வழக்கம் போல் எல்லா டூல்லையும் சேவ் பண்ணுற ஆப்ஷன் தான். -o அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்குது? அதோ இங்கே இருக்குது, அவுட்புட் ஃபைலு. அதுக்கான ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக அவங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் தோராயமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் நீங்கள் இங்கே இருக்கிற சைடில் இருக்கிறதுல வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. -o இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, success.txt அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, அவுட்புட் ஃபைல் வந்து success.txt அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிடுச்சு. நம்ம வேணால் இப்போ இந்த success.txt ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்கிற வந்து அட்மின் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ரெண்டுமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் டூல் தான். இதுக்கு இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சின்ன டூலாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகனால கொஞ்சம் பெருசாகிடுச்சு. எனிவே, இன்னும் உங்களுக்கு இதில் இருக்கிற இன்னும் பற்பல ஆப்ஷன்கள் அதாவது காட்டணும்னு நினச்சேன். ஓகே, இதில் வந்து ரூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது லொக்கேட்டு அது என்ன லொக்கேட்டுன்னு ஏதோ ஒரு கமெண்ட் போடுறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியா, இந்த கமெண்ட் வந்து எதுக்குன்னா, இந்த எக்ஸ்டென்ஷனில் இந்த லினக்ஸ் ஃபோல்டரில் வந்து எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஷோ பண்ணி காட்ட அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம எப்படி விண்டோஸில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டரோட நேமை கொடுத்தோம்னா நம்மளுக்கு சர்ச் பண்ணி ரிசல்ட் சொல்லுமோ, அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் பண்ணுது. அதோட டைரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். யூசர் ஷேரு ஹேஷ்கேட்டு ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே டைரக்டரிக்குள்ளே அதுக்குள்ளே எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாமே எதுக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டகல் பேஸ்டு லெட்டர்ஸு, ப்ரூட் ஃபோர்ஸு, இந்த காம்பினேட்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதை தான் அவங்களும் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் ஏதாவது
ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு லீஃப் பேட் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லீட் ஸ்பீக் அப்படின்ற ஒரு ரூல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த லீட் ஸ்பீக் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து சீக்ரெட் கீன்னு நினச்சிக்கோங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ லீட் அப்படின்னு நாங்களே ஒரு கமெண்ட் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக வந்து லீட்டுக்கு வந்து இருங்க இதில் டைப் பண்ணி காட்டுறேன். LEET இதை தான் வந்து லீட்டுன்னு சொல்லுவோமா. இதை எப்படி இன்னொரு பாஷையில் சொல்லுவாங்கன்னா L33T அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஈயை வந்து 3யா வந்து நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபியில் இருக்கிற ஒரு வகையான கம்யூனிகேஷன் தானே. கிரிப்டோகிராஃபிங்கிறது என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு 20 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 2 பேர் மட்டும் தமிழில் இருக்கோம்னா நம்ம பேசுறது நம்மளுக்கு மட்டும்தான் புரியும். சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாது. நீங்கள் அவங்கள கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் சரி, இல்லை புகழ்ந்து பண்ணாலும் சரி, அவங்களுக்கு நம்ம பாஷை தெரியாதப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறது புரியாதா. அந்த மாதிரி தான் வந்து அதுதான் வந்து ஒரு ரியல் டைமில் வந்து கிரிப்டோகிராஃபியாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையும் இதுதான் வந்து இந்த LEE அப்படிங்கிறத வந்து 3 வந்து சொல்லுவாங்க. வந்து 3 வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது இது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, கேப்ஸில் இருக்குல்ல அதுதான் வந்து 3யா இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. இது வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு சில வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வந்து ஒரு வீணாக போன ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த பேராகிராஃபை நீங்கள் தப்பு இல்லாமல் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புத்திசாலியானவர் அப்படின்ட்டு இந்த மாதிரி லீட் ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க. அதாவது ஏவை வந்து எப்படின்னா 4ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இதான் வந்து இந்த லீட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற ரூலு இதில் வந்து எப்படின்னா லீட் ஸ்பீக் சிங்கிள் அப்படின்னு இருக்கா, லிமிட்ஸ் வந்து நன்னு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஜான் அப்படிங்கிறது வந்து வந்து 0 அப்படின்றத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரியா? ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு வந்து வைப்பாங்க. இதில் வந்து கேஸ் ஒரிஜினல் வந்து அப்பர் கேஸு லோவர் கேஸு எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, இன்னும் அடுத்தது இதில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு ரூல் எடுத்து பார்க்கலாம். அதாவது base64.rule அப்படின்னு இருக்குல்ல, சில பழைய வெப் அத்தன்டிகேஷன் வந்து base64 வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா base64 இருக்குது டீகோட் பண்ணி என்கோட் பண்ணி எடுக்கணும். அதெல்லாம் வந்து ஆட்டோமேஷனை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த base64.rule இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டைவா ஏதோ ஒன்று இருந்துச்சு, இதை யூஸ் பண்ண நோட் திஸ் வெர்ஷன் வித் GPU ஸ்பெசிஃபிக் ரூல். ஜிபி வந்து யூஸ் பண்ணுமா, இது என்ன ஏதுன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை வேற லீஃப் காம்பினேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரூல்ஸ் என்னென்னா கேஸ் ரெக்கவரி, அதாவது கேபிட்டலாக இருக்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுற மாதிரி. அடுத்தது அண்ணா லவ் அப்படின்னா அண்ணாவும் வெறும் நார்மல் எல்லும் வந்து கேப்ஸில் வந்து அது வந்து கேஸ் வந்து ரெக்கவர் பண்ணி செக் பண்ணும். இதுதான் வந்து இந்த ரூல்ஸோட வேலை. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -r அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ ஓகே, நம்ம இப்போ இந்த ரூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -r அப்படிங்கிறத போட்டு யூஸ் ஷேர் ஹேஷ்கேட் ரூல், அதுக்கப்புறம் இருக்கிற ரூலோட நேமு இதை போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூல் பேஸில் வந்து அட்டாக் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும், அதனால் கோச்சிக்காதீங்க. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.